ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த விலாக் வந்து தேர்ஸ்டே அன்னைக்கு எடுத்ததுங்க. அத்தை வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த மறுநாள் எடுத்தது. அத்தை வந்து இப்போ திரும்பியும் நம்ம வீட்டில் இல்லை, டீச்சர் அக்காங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஏன் அப்படின்றத வீடியோக்குள்ளே இருக்குது, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி இண்டெக்ஸ் வேலியிலேருந்து 2 பாத்திரம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேங்க. இது ஆக்சுவலாக ரொம்ப நாளாக எனக்கு வாங்கணும்னு சொல்லி ஆசை. போன மாதமே வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதுக்கு இன்றைக்கி தான் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருந்துச்சு. அப்படி நான் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இட்லி பாத்திரம் தாங்க ஆர்டர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து மல்டி பர்பஸ்க்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆர்டர் பண்ணையில் பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் பெரிய நாத்தனார் வந்து அவங்களுக்கு வந்து பணியார சட்டி வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து காஸ்ட் என்னோட பணியாரக்கல் தான் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் அவங்களுக்காக. நம்ம ஒரு நார்மலான ஒரு பணியார கல்ல யூஸ் பண்ணையில பார்த்தீங்க அப்படின்னம்னா, டக்குனு வந்து தீஞ்ச மாரிலாம் ஆயிரும். ஆனா காஸ்ட் அயர்ன்ல யூஸ் பண்ணையில வந்து ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கும். இப்ப நான் வாங்கியிருந்த அந்த கடாயில வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்ட்ட வந்து அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். அதில பார்த்தீங்க அப்படின்னம்னா, நம்ம இட்லி ஊத்துற மாரி வந்து 2 பிளேட் வந்து குடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லங்க, அது கூட வந்து நம்ம இடியாப்பம்லாம் வேக வைப்போம்லங்க, அது மாரி ஒரு பாத்திரமும் குடுத்துருந்தாங்க. 2 பிளேட் வந்து இட்லி ஊத்திக்கலாம். நமக்கு வந்து அதிலேயே வந்து 7 1 6 பிளேட் ஒண்ணு இருக்கு. நம்ம வந்து அட் அ டைம்ல வந்து இடியாப்பமும் இதில வந்து செஞ்சுக்கலாங்க. மேத்தட்ல வந்து நம்ம இட்லியும் ஊத்தி வச்சு ஒரே டைம்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா இதில பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம காயெல்லாம் ஏதாச்சும் வேக வச்சு மசிக்கணும் அப்படின்னாலும் மசிச்சுக்கலாம். அதுக்கு மேலேயே வந்து மைமோஸும் வேக வைக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா 2யுமே ஒரே டைம்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லன்னா இத வந்து நம்ம கடாயாவும் வச்சு யூஸ் பண்றதுக்குமே சூப்பரா இருக்குங்க. நம்ம நார்மலா வாஷ் பண்ணிட்டு டைரக்ட்டா வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க இந்த குக் வாஷ் எல்லாம். இந்த குக் வாஷ்லாம் பார்த்தீங்க அப்படின்னம்னா, நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்லயும் யூஸ் பண்ணலாம். நம்ம நார்மல் கேஸ்லயும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இண்டெக்ஸ் வேலியில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா குக்வாஸுமே வந்து 100% வந்து ஹெல்த்தியான குக்வாஸ் தான் அவங்கக்கிட்ட இருக்குது. இன்றைக்கி இந்த பாத்திரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இட்லி தான் வந்து சமைக்க போகிறேன். நம்ம இந்த பாத்திரத்தில் வந்து எந்த ஒரு துணியோ எதுவுமே போட தேவையில்ல. டைரெக்டாக வந்து நம்ம மாவு ஊற்றி அப்படியே வந்து வேக வச்சுக்கலாம். இட்லி ஊற்றி நல்லா மூடி வைக்கிறதுக்குமே நல்லா ஃபுல் க்ளோஸ்டாக இருந்துச்சுங்க. இட்லி நம்ம நார்மலாக எப்பயும் போல் இருந்தால் சூப்பராக சாஃப்டாக இருந்துச்சுங்க. இட்லி நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இட்லி எடுத்துடலாம். நம்ம இட்லி வந்து ரொம்ப சூடாக எடுத்தோம் அப்படின்னம்னா உடனே வந்து லைட்டாக ஒட்டின மாதிரி ஆகுங்க. லைட்டாக ஆற விட்டு அதுக்கப்புறம் நம்ம இட்லி எடுத்தால் நல்லா சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் வந்துடும். நீங்களும் இண்டெக்ஸ் வேலி குக் வாஷ் எல்லாம் வந்து வாங்கணும்னு சொல்லி நினச்சிருந்தீங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து அவங்களோட லிங்க் கொடுத்துருக்கேன். மீனா12 அப்படின்ற என்னோட கூப்பன் கோட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக 12% வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இப்போல்லாம் வந்து கடந்த ஒரு 2 வீக்ஸாக பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கனால பெரிய அளவுக்கு வந்து ஹீட்டு தெரியல. வெயிலோட தாக்கம் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லி நினைக்கிறேன். எங்கள் ஏரியாலேயே அவ்வளோ வெயில் அடிக்குங்க. இங்கேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜில்லுன்னு கிளைமேட் ஆயிடுச்சு. காலையில் எழுந்திரிச்சு வந்து பார்த்தா அந்த மழை பெஞ்சதுக்கு பனி பெய்கிற மாதிரியே இருந்துச்சு. 7:15 ஆயிடுச்சு. எழுப்பிடாத அடிச்சு போடுவேன். அவெல்லாம் இல்லை. வெனஸ்டே ஈவினிங் தாங்க மாவே ஆட்டி வச்சுருந்தேன். சரி காலையில் எழுந்திரிச்சு வேகமாக பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லி ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மணி வந்து மட்டன் எடுக்க போயிருக்காரு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லியும் மட்டன் குழம்பு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு மகிழினியை வந்தவங்க அத்தை பக்கம் வந்த ஒரு அண்ணா வந்து திட்டாங்க. மிரட்டினதுக்கு வந்து இங்கே ஓரத்தில் உட்காந்து அழுதுட்டு அப்படியே உம்முன்னு உட்காந்துட்டு இருந்திருக்கா. அதை வந்து செல்விக்கா அவங்க தூக்கி வச்சு சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மட்டன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம மகியம்மா தாங்க சரியான சேட்டை பண்ணிட்டா. அத்தை வந்து நாள் நைட்டு வந்து காலை கீழே இறக்கணும் அப்படின்றதுக்காண்டி மணி வந்து காலை அழுங்காமல் பிடிச்சி வந்து கீழே இறக்கியிருக்காரு. இவ போய் வேகமாக வந்து அந்த புண்ணு ஆப்ரேஷன் பண்ணியிருக்க இடத்துலையே வந்து ஒரு அமுத்தி விட்டுட்டா. பாவம் அப்பயே நல்ல பெயின் ஆயிடுச்சு. மறுநாள் காலையிலையும் பார்த்தீங்க அப்படின்னம்னா அதே மாதிரி அந்த கம்பியை வேற 2 டைம் வச்சு இடிச்சிட்டா. அவளுக்கு எதுவும் இது புரியிற ஸ்டேஜில் இல்லை. அம்மாவுக்குலாம் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கையில் பாப்பாவுக்கு வந்து அந்த அளவுக்கு எதுவுமே தெரியாது. இப்போல்லாம் கொஞ்சம் மகிழினியோட சேட்டைத்தனம் வந்து அதிகமாகிருச்சுங்க. அதனால் நம்ம எது பண்ண வேணான்னு சொல்கிறோமோ அதவே வீம்புக்குன்னு பண்ணிக்கிட்டு இருக்கா. டீச்சர் அக்கா வந்து சொன்னாங்க, நான் ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சு ஹாஸ்பிட்டல்லேருந்தே நேராக நான் வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை வேணாம் இங்கே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரித்வினும் மகிழினியும் ரொம்ப அழுகிறாங்க அப்படின்றதுக்காண்டி அத்தையும் இங்கே வந்திருந்தாங்க. பாவம் அவங்களால வந்து இங்கே இருக்க முடியல. ஏன்னா மகிழினி வந்து ஒவ்வொரு டைம் வந்து அந்த காலை வந்து கரெக்டாக போய் அமுத்தி விட்டுறா. அதனால இப்போ அவங்களுக்கு கஷ்டமாகவே இருந்துச்சு. சரி நாங்களும் யோசித்தோம், இந்த சின்ன பிள்ளைய நம்ம எதுவுமே பண்ண முடியாது, திடீர்னு ஏதாச்சும் ஃபோர்ஸாக நல்லா தூங்கிட்டு கீழே அமுத்திட்டா ரொம்ப கஷ்டம் அப்படின்றனாலேயே வந்து சரி அத்தை வந்து அங்கே போகிறேன்னு சொன்னதுக்கு நாங்களும் சரின்னு சொல்லிட்டோம்.
இனி அத்தை வந்து அங்கே ஒரு தையல் பிரிச்சுட்டு அப்புறம் ஒரு 10 நாள் இருந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே செல்வி அக்காங்க வீட்டுக்கு வந்து போக போகிறாங்க. மதியத்துக்கு கொஞ்சம் சமைக்கிற ஒர்க் இருந்துச்சுங்க. அதனால் பிள்ளைங்கள 2 பேர்த்தையுமே வந்து தோட்டத்துக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொன்னனால கூட்டிகிட்டு போயிருக்காரு. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில் வந்து கிட்டத்தட்ட வந்து 1 kg அளவுக்கு வந்து மட்டனை வந்து தனியாக நானாக வந்து குழம்பு வச்சேன். அத்தை தான் எப்பயுமே வைப்பாங்க. எனக்கு எப்படி வைக்கிறது ஏதாச்சும் குழப்பிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தோடு தான் வச்சேன். பட் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொன்னாங்க. அதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். சூப்பரா வெட்டுறிய. நீ வெட்டுவியா? சாங்கிட்டு வா வெட்டுவோம். வா வா மேல வா. நம்ம வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பிரண்டை செடி வந்து வச்சுருந்தாங்க. அதை வந்து அத்தை ஆப்ரேஷனுக்கு போகிறக்கு முன்னாடியே வந்து சமைக்கணும்னு சொல்லிட்டுலாம் நாங்களும் யோசித்தோம். அப்புறம் எனக்கு கொஞ்சம் ஹெட்டேக்கு அங்கே இங்கேயும் ஹாஸ்பிட்டல் போனதில் அது பண்ணவே முடியாமையே இருந்துச்சு. அது எனக்கும் பண்ண தெரியாது, அம்மாவுக்கும் அது சரியாக தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அத்தை அதனால் வந்து அதெல்லாம் பிடுங்க நான் வேணால் செல்வியக்காங்க வீட்டில் போய் கொஞ்சம் செஞ்சுக்கிறோம், நான் அதை க்ளீன் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னம்னா அங்கே அவங்க டீச்சருக்கா வந்து செஞ்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு இங்கே இருந்தால் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்றதுக்காண்டி எல்லாத்தையும் கட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இதை வச்சு என்ன பண்ண போறீங்க? ஒரு கத்திரிக்காய், இது 2 கத்திரிக்காய் குழம்புக்கா? மாங்காய், முருங்கைக்காய் போட்டு ஒரு சாம்பார். நமக்குதே சேராது, இது சேராத பொருள் நமக்கு. இது புடுங்குவா. நீ செய்யலாம் வேணாம், அதை நீ பிடிங்கி கொடுத்துரு. அந்த செடி இருக்காத கீழே அங்கே இருக்க இலையெல்லாம் புடுங்கும் போது எப்படி கொத்தோடு ஓடி. இது செய்யற மாட்டெல்லாம் தெரியல. அது பொருள் இது எப்பயுமே கிடைக்காத பொருள் தெரியுமா? இப்போ எப்படி உடைக்க? நான் உடைக்கிறது இதுனா போச்சு. அது மட்டும் இருந்தா போமா? யூடியூப்ல பார்த்து எவ்வளவோ இருக்கு, பார்த்து பண்ணலாம். பார்த்து வைக்க தெரியாது. என்ன இது கீழே இருக்குல்ல, உடச்சிக்க வேண்டியது. ஏன் அது முத்துனது அது இருக்கு. கால் பாரு, இந்த காலை வச்சு கூட நீ காலை வச்சுட்டு நான் பொடுங்குறேன். அது வேஸ்ட்டாக போயிடும். நீங்கள் இந்த எவ்வளோ தூரம் போயிடுச்சு. இந்த இலை பொருள் பிடுங்க, இந்த இலை பொருள் பிடுங்க. ஒரு செட்டு நாங்கள் போய் அங்கே அரைப்போம். உங்களுக்கெல்லாம் இன்னும் வர்ற தாதியாக தான் உங்களுக்கு நான் வராது, அவ்வளோதான். ஏன் வராது? தாய் இது வா வா இந்த பக்கம் வாங்க. வைக்க முடியாதா? வச்சுக்கலாம் வச்சுக்கலாம். அதெல்லாம் வச்சுக்கலாம். வா பூட்டிடு. சரியான நடுப்புக்காரி உடனே அப்படி அழுதாலும் இப்போ பாய் சொல்றாங்க. சரி அஜி போகுது, வாப்பா அஜி போகுது. அஜி போகுது பாரு. அந்த அந்த பிள்ளைக்கா தெரியாது நானும் கூட வரேன்னு. என்ன பாய் சொல்ல அஜிக்கு? பாய் சொல்லிடு. அஜி போகுது. பொறுப்பா பொறுப்பா. நேத்துக்கு இன்னைக்கு கொஞ்சம் இதாயிடுச்சு. சரி இப்ப போயிட்டோம். அப்ப போயிட்டோம். செல்விட்ட கொடுத்துட்டேன். சரி 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 போயிட்டோம். சரிப்பா நல்லா இருக்கு. எல்லாருமே கொஞ்சம் வெளியே போறதுனால பாய் சொல்லுது. அங்க வந்து இருக்குது வேடிக்கை. பாய் சொல்லிருங்க. அதெல்லாம் பாய் சொல்லிருங்க. ஜி கொண்டா விடுறதுக்கு பாய் சொல்லிட்டு இருக்கியா? ஏய் ராத்திரில அழுதாளுங்க. நைட்டு காலை இவ பிசியோதெரபி பண்ணிட்டா. அஜி அஜி காலையில ஒர்க்க வந்துருக்கா.
எப்ப காலையில இன்னைக்குமா ஆமா என்னம்மா சொல்ற ஆமாடா ஒண்ணும் பண்ணல. என்ன செய்யறது சின்ன பிள்ளைக்கு என்ன தெரியும் எதுக்கு காலை புடிச்சு நீ காலை அழுகாம எடுத்து விட்ட? ஏன் கசன் எங்கடா கசனே மோனிக்கு எங்க கேட்கவே இல்ல. ஹர்ஷன் மோனிகா எல்லாமே வந்து அவங்க பாட்டி ஊருக்கு போயிட்டாங்க. அவங்க ஊர் பார்த்தீங்க அப்படின்னா வருசநாடில் இருக்காங்க. அங்கே இருக்காங்க பிள்ளைங்க. இன்னும் லீவ் முடிஞ்சு போய் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி நான் போறேன். சொல்லிட்டு அஜிக்கு முத்தம் கொடுத்துருவா. பாய். சரி வா நட நட நட. அஜி கூட இருந்துக்கோ. போவா. அஜி வேணாமா? அஜி வேணாமா? அஜி வேணுமா வேணாமா? அஜி வேணுமா வேணாமா? அஜி எல்லாம் இப்போ வேணாம். நீ வேணாம். மீனாத்தேங்க மீனாத்த. சரி சரி சரி. சரி வாங்க வாங்க வாங்க. சரி செல்வி போயிட்டு வரோம். சரி மணி. சரி அம்மா. கிளம்பியாச்சு. இது என்ன காலிஃப்ளவரா மீனா? என்ன காய் இது? அது வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். ஹாஸ்பிட்டலுக்கும் எல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் காரை வந்து வாஷ் பண்ணவே இல்லைங்க. சரி மணி வந்து இன்றைக்கி நான் சும்மா தானே இருக்கேன், நானே வாஷ் பண்ணி வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வாஷ் பண்ணிகிட்ருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.